அண்மைச் செய்தி. தாவேக ஆட்சியை கவிழ்க்க நடைபெற்ற வேறு வழக்கில் முன்ஜாமீன் பெற்றிருந்த செந்தில் பாலாஜி திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் இன்றும் ஆஜராகவில்லை. நிபந்தனையின்படி தினந்தோறும் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் இருவேளை ஆஜராகி கையெழுத்திட வேண்டும் என்பது நிபந்தனை என்ற அடிப்படையில் நேற்றும் ஆஜராகவில்லை. அதனைத் தொடர்ந்து இன்றும் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் ஆஜராகி கையெழுத்து இடவில்லை. தாவேக ஆட்சியை கவிழ்க்க நடைபெற்ற வேறு வழக்கில் முன்ஜாமீன் பெற்றிருந்த செந்தில் பாலாஜி திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் இன்றும் ஆஜராகவில்லை. கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் எமது செய்தியாளர் கதிரவன். கதிரவன், வணக்கம். இது குறித்தான மேலும் விவரங்கள். பாலாஜி இரண்டாவது நாளாக திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் கையெழுத்திட ஆஜராகாத நிலையில அவரது முன்ஜாமீனை ரத்து செய்ய காவல்துறை சட்ட நடவடிக்கைகளை இறங்கியிருக்கிறது. குறிப்பாக இரண்டாவது நாளாக அவரும் முதல் நாளாக ஒரு சகோதரரும் இந்த வழக்கில் ஆஜராகாமல் இருக்கிறார்கள். அதனால இந்த முன்ஜாமீனை ரத்து செய்யக்கூடிய நடவடிக்கையில் ஈடுபட்டிருப்பதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தாவேகா ஊத்தங்கரை எம்எல்ஏ இளையராஜா விலைக்கு வாங்க முயன்றதாக கூறப்படும் குதிரைப்பேர வழக்கில் செந்தில் பாலாஜி மற்றும் அவர் சகோதரர் தூண்டுதலின் பேர் தான் 14 நபர்கள் இதில் ஈடுபட்டதாக கூறி 14 நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அசோக்குமார் பெயர் முதல் தகவல் இடம்பெற்றக்கூடிய நிலையில செந்தில் பாலாஜி அவர் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் அவருக்கும் தொடர்பு இருப்பதாக கூறி வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கில் கடந்த 8ஆம் தேதி சென்னை நீதிமன்றம் செந்தில் பாலாஜி அசோக்குமாருக்கு நிபந்தனை முன்ஜாமீன் வழங்கியது. மறு உத்தரவு வரும் வரை தினமும் காலை மாலை திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் நேரில் ஆஜராகி கையெழுத்திட வேண்டும் என்று நிபந்தனையானது விதிக்கப்பட்டது. நேற்று காலை மற்றும் மாலை இருவேளையும் செந்தில் பாலாஜி ஆஜராகவில்லை. இன்றும் இரண்டாவது நாளாக அவர் ஆஜராகவில்லை. சகோதரர் அசோக்குமாரை இன்று ஆஜராகாத நிலையில் அதற்கான விளக்கமும் காவல்துறைக்கு தரப்பிலிருந்து தெரிவிக்கப்படாது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அசோக்குமார் தரப்பில் மட்டும் நேற்று அவரது சகோதரருக்கு உடம்பு சரியை மருத்துவமனை சென்றுள்ளார் என்று கூறியிருந்தார். இந்த நிலையில் தான் நிபந்தனை ஜாமீன் மீறியதனால செந்தில் பாலாஜி மற்றும் அசோக்குமாரை முன்ஜாமீனை ரத்து செய்ய கோரி காவல்துறை நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்ய இருப்பதாகவும் அதற்கான சட்ட ஆலோசனையில் ஈடுபட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் டாஸ்மாக் முறைகேடு வழக்கில் செந்தில் பாலாஜி மீது வழக்கு பதிவு செய்து ஒரு இடங்களில் சோதனையை மேற்கொண்டார்கள். செந்தில் பாலாஜி தாக்கல் செய்திருந்த முன்ஜாமீன் மனுவையும் நேற்று உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்த நிலையில் அவர் கைது செய்யப்படலாம் என்று கூறப்படுகிறது. குறிப்பாக டிவிஎஸ்சி தரப்புல நேற்று அரசுக்கு ஏற்பட்ட இழப்பு 17 கோடி என்பது பனிப்பாறையின் நொடி மட்டுமே என்றும் மொத்த இழப்பு 100 கோடி வரை இருக்கலாம் என்றும் 45 இடங்களில் சோதனை நடத்தி முக்கிய ஆதாரங்கள் கிடைத்திருக்கின்றன. எனவே தீவிர விசாரணை தேவை, அவருக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என்றெல்லாம் வாதித்தார்கள். இதனால டாஸ்மாக் வழக்கிலும் செந்தில் பாலாஜியை கைது செய்வதற்கு எந்த விதமான சட்ட தடையும் இல்லாத நிலையில அவர் மீதான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு டிவிஎஸ்சியும் தீவிரமாக ஆலோசனை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில ஒரு பக்கம் முன்ஜாமீன் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது, மறுபக்கம் நிபந்தனை ஜாமீன் மீறல் என இரு வழக்குகளும் சேர்ந்து செந்தில் பாலாஜிக்கு நெருக்கடியை அதிகரித்திருக்கும் நிலையில காவல்துறை இதற்கான ஆலோசனையில் ஈடுபட்டிருப்பதாகவும் முன்ஜாமீனை ரத்து செய்வதற்கான சட்ட ஆலோசனை மேற்கொண்டு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்ய இருப்பதாகவும் தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.